Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 697 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த காஞ்சிரோ கிறுக்கு பைய கீழே இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மேல வரட்டும்னு வரைஞ்சு கொடுத்தான்ல. அதுல மக்கள் கஷ்டப்பட்டு ஏறி மேல வருவாங்க. எல்லாம் அந்த 12 கிரிமினல்ஸை பிடிக்கிறக்காக தான். ஆனா வந்தாங்கன்னா உசோப்ப பிடிக்காம விட மாட்டானுங்க. இப்படி இங்க இவனு வந்துட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம அந்த காஞ்சிரோ செவுத்துல ஏதோ ஒன்னு பயங்கரமா வரைஞ்சு முடிச்சுட்டு உசோப்பு கிட்ட அந்த மேட்டரை இன்ஃபார்ம் பண்ணுவான். உடனே அவனு வந்து பார்த்துட்டு பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ நல்லாவே பண்ணியிருக்கேன்னு பாராட்டுவான். ஆனா என்ன ஏதுன்னு இப்ப காட்ட மாட்டானுங்க. கின்னு பார்த்துட்டு என்னங்கடா இது கர்ண கொடூரமா இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பான். அதெல்லாம் அப்படித்தான், இது இருந்தாலே போதும், வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க மக்கள் தொடப்பக்கட்டியோட வேகமா மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. விட மாட்டானுங்க போல, அவ்வளவு ஹைட்டா இருந்தாலுமே கஷ்டப்பட்டு மேல ஏறி வர்றானுங்க. அந்த டைம் முசோப்பு சுகர் அட்டாக் பண்றதுக்கான ஆயுதத்தை பக்காவா ரெடி பண்ணிட்டான். இதை வச்சு அட்டாக் பண்ண போறேன்னு அதிசயமா கேட்பானுங்க. ஏன்னா அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வினோதமா இருக்குது. இதை நம்ம தலைவர் பகவாம்னு சொல்லுவான். ஏன் இப்படி ஒன்னு ரெடி பண்ணியிருக்கான்னா, அந்த சுகரை காலி பண்றது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. சொல்ல போனா அவளுக்காகவே இதை ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நேரா வியோலா கிட்ட போய் அந்த சுகர் எங்க மூவ் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி எனக்கு ஒண்ணு விடாம எல்லாமே தெரியணும், அப்பதான் என்னால கரெக்டா ஈம் வச்சு அவளை அடிக்க முடியுமானா. அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சுகரை பயங்கரமா செக் பண்ணிட்டு இருப்பான். என்னெல்லாம் பார்த்துட்டு இது எப்படி பண்ணுவாங்கிற மாதிரி ஆர்வமா பார்த்துட்டு இருப்பான். நம்ம பையன் அந்த உண்டிகோல் எல்லாம் பக்காவா செட் பண்ணி, நான் ஒரு ஸ்னைப்பர், எவனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன் எனிமியே கண்ணுக்கு தெரியலனா கூட அவங்கள ஈஸியா நாக் அவுட் பண்ணிடுவேன். சோ டோன்ட் வரின்ட்டு பயங்கரமா வேலையை பார்த்துட்டு இருப்பான். இப்போதைக்கு வியோலா கையில தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா சுகர் எங்க இருக்கான்னு கரெக்டா நம்ம உசோப்பு கிட்ட சொன்னாதான் அவனாலையும் பக்காவா எய்ம் வச்சு அடிக்க முடியும். அவ எப்படியும் பாத்துருவான். ஆனா அதை சொல்லி இவன் கரெக்டா எய்ம் வச்சு அடிக்கணும்ல. சோ அப்படி அவ எங்க இருக்கான்னு செக் பண்ணும்போது நம்ம பயிலுக்காக முன்னாடி நின்று ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கத பாப்பான். அதுக்கப்புறம் இன்னும் ஜூம் பண்ணி அப்படியே கோட்டைக்குள்ள போனா அந்த சுகர் பயங்கர கொலைவெறியோட இழிச்சுக்கிட்டே வர்றா. எல்லாம் நம்ம பயில காலி பண்ண. இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே உசோப்பு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவா. இந்த மாதிரி அவன் நம்ம ஆளுல காலி பண்ணதான் வந்துகிட்டு இருக்கா, ஏதாச்சும் பண்ணுன்னு. இப்ப இவங்களுக்கு இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, கீழ இருந்து ஏகப்பட்ட மக்கள் மேல வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க மேல இருந்தே கல்ல போட்டு அடிச்சு கீழே தள்ளி விடுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவங்க நார்மல் மக்கள், மோசமானவனுங்க கொடூரமானவனுங்கன்னா மிதிச்சே கீழே தள்ளலாம். ஆனா இவங்க நார்மல் மக்களாச்சே, கண்டிப்பா மேல வந்துருவாங்க. சோ அவங்கள உசோப்பு கிட்ட போகாம தடுக்கிறதுக்கு இவங்க 3 பேரும் கிளம்புவாங்க. ஆல்ரெடி பாவம் மக்கள் கீழே படாத பாடுபட்டு இருக்காங்க. நிறைய பேர்த்தால இன்னுமே அவங்க பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ணா பின்னான்னு சுட்டுக்கிட்டும் வெட்டிக்கிட்டும் குழந்தையெல்லாம் நடு ரோட்ல உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்குது. ஆனாலும் அதை கேர் பண்ண கூட ஆள் இல்ல. அந்த அளவுக்கு கொடூரமெல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்குது. சோ இவங்களும் எதுக்கு தேவையில்லாம அவங்க ஹர்ட் பண்ணணும். மக்கள் அவங்க அறியாம தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கிங்க யாரையும் அடிக்கலாம் கூடாது, தடுக்க மட்டும் செய்யுங்கப்பா. டேங்குக்கு அதை எப்படி பண்ண போறோன்னே புரியல. என்ன வர்றவங்க அவங்க வீட்டு தொடப்பக்கட்டையை வச்சு மூஞ்ச 2 டைம் வாஷ் பண்ணி விடுவாங்க. அதை வாங்கிக்கிட்டு பொறுமையா இருக்க வேண்டியதான். ஆல்ரெடி டோஃப்ளமிங்கோ அவங்கள பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க மக்களை பாதுகாக்க வேண்டியவங்க. அதனால இவங்களால மக்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படக்கூடாதுன்னு தெளிவா இருப்பாரு. இப்போதைக்கு அவருக்கு தேவை டைம். உசோப்பு கிட்ட வராம கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சா போதும். அதுக்குள்ள அவன் வேலையை முடிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து அவங்க பிடிச்சா என்ன, அடிச்சா என்ன, கடிச்சா என்ன இப்படி சொல்லிட்டு அவங்க அங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க வியோலா அவளை பயங்கரமா வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். அவ கரெக்டா நம்ம ஆளுங்க பக்கத்துல வந்தோடனே அந்த மேட்டரை உசோப்பு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாளா. விடாத அவளை பார்த்துக்கிட்டே இரு, மிச்சம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு பயங்கர வேகமா வேலையை பார்ப்பான். அவளும் சரி ஓகேன்னு வச்சக்கனை எடுக்காம அவளை பார்த்துட்டு இருப்பா. அந்நேரம்னு பார்த்து இவங்க நல்ல நேரம் நார்மல் பீப்புள்ஸ் எல்லாம் மேலே ஏறி வர ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் வியோலா உசோப்பு கிட்ட வராத அளவுக்கு மிச்சவங்க எல்லாருமே தடுத்தாகணும். ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் வேலை முடிஞ்சு. வர்றது ஒரு 5 பேர் 10 பேர்னா பரவாயில்ல, ஒரு பெரிய கூட்டமே கிளப்பிட்டு வருது. வரும்போது கத்திட்டே தான் வருவாங்க. அதாவது நம்ம ஆளுகளை பிடிச்சி டோஃப்ளமிங்கோ கிட்ட கொடுத்து எப்படியாச்சும் உயிரை காப்பாத்திக்கணும்னு. கிங்கு திருப்பி தெளிவா சொல்லிடுவாரு, யாரையுமே அடிக்க கூடாது, ஆனா தடுக்க மட்டும் தான் செய்யணும்னு. சரி ரைட்டுன்னு அந்த 5 பேருமே அங்க கஷ்டப்பட்டு போராட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க லூஃபியும் ட்ரெஃபல்கர்லாவும் இன்னும் வாக்குவாதம் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. இவனுங்க சண்டை போட்டு டயர்ட் ஆகிறதுக்குள்ள பேசியே டயர்ட் ஆயிடுவானுங்க போலயே. அப்போங்கும்போது நம்ம சுகர் அப்படியே மெதுவா நம்ம பயிலுகிட்ட வந்து, நல்லா தொக்கா மாட்டிட்டீங்களா, இன்னைக்கு உங்க 2 பேர்த்தையுமே பொம்மையா மாத்தி போலம்ப விட்டுறேன் டம்மி பயிலுகன்ட்டு நேரா அவனுகிட்ட போவா. ஆனா டைரக்டா போய் இவனுகிட்ட சண்டை போட்டா வச்சு செஞ்சிருவானுங்கன்னு தெரிஞ்சு சின்ன பொண்ணு மாதிரி பக்கத்துல போயிட்டு பேன்னு அழ ஆரம்பிச்சிருவா. இவங்க 2 பேத்துக்குமே தெரியாது இவ தான் சுகர் அண்ட் இவளால எல்லாத்தையுமே பொம்மையா மாத்த முடியும்னு. அவ அழுதுகிட்டே வந்த உடனே பாவம் சின்ன பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை போலன்னு லுக்கு விட்டு இருப்பானுங்க. இங்க வியோலா இருந்துகிட்டு சீக்கிரமா வேலையை பாரு, அவ அவங்க 2 பேத்து பக்கத்துலயே வந்துட்டாம்பாளா, ஏதோ இப்பவே வேலையை முடிச்சிடறேன்னு சொல்லி உசோப்பி எய்ம் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க அழுதுகிட்டே வந்தவ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு தொண்டையிலேயே கத்துவாளா. ஆமா இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இங்க என்ன வேலை, என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அம்மா அப்பா எங்க இருக்கீங்கன்னு பயங்கரமா அழுவா. லூஃபி பார்த்துட்டு ஐயோ தொலைஞ்சு போயிட்டா போலம்பா. ஆனா லாக் டவுட்டா இருக்குது. பின்ன தொலைஞ்சு போறவன் 4
லெவலுக்கு மேல வந்தா தொலைஞ்சு போவா. ஆனா லா பெருசா நம்ப மாட்டான். லூஃபி இருந்துட்டு நீ தொலைஞ்சிட்டியாமா, அவன் எல்லாம் கண்டுக்காத, உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க என்னன்னு விசாரிப்பான். லா இருந்துட்டு நிஜமாவே நீ தொலைஞ்சா போயிட்டான்னு கேட்பான். உடனே கதறி கதறி அழுது எனக்கு இவனை சுத்தமாவே பிடிக்கல அப்படின்பா. அந்த டைம் கூட அழுதுகிட்டே பயங்கரமா ஒரு லுக் விடுவா. ட்ரெஃபல்கர்ல பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, அவளை விட்டுட்டு வா நம்ம போலாம்பா. லூஃபியும் சரி ஓகே இங்க எங்கேயாச்சும் பத்திரமா மறைஞ்சுக்க, ஒரு பெரிய சண்டை நடக்க போகுதுன்ட்டு போவானா. இல்ல என்னைய விட்டுட்டு போகாதீங்கன்னு காட்டுத்தனமா கத்துவா. அவ கத்துன கத்துக்கே நம்மால பொத்துன்னு விழுவான். எங்க உசோப்பு ஒரு வழியா எய்ம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் இங்க கிங்கு மக்கள்கிட்ட பேசி பார்ப்பான். யாரும் அவசரப்படாதீங்க, நம்ம எல்லாம் உட்காந்து பேசுவோம், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம்னு. ஆனா இவரு பேசுறதெல்லாம் அங்க எவனுமே கேட்கற மாதிரி இல்ல. தொடப்பகட்டை பைப்பு செருப்பு சீவகட்டைன்னு கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. எப்படி அவனு நிப்பானுங்க? இவ்வளவு கூட்டத்துல காட்டுத்தனமா கத்திட்டே வரும்போது ஏதாச்சும் பயப்படுற மாதிரி விதையை காமிச்சா மட்டும் தானே ஸ்டாப் ஆவானுங்க. ஆனா இவங்க பொறுமையா பேசின உடனே அட இவனு இறக்குறானுங்க சொம்ப பல்கன்னு அவனுங்க பாட்டுக்கு அடிச்சு தள்ளிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணுவானுங்க. ஆனா அவங்க விடுறதா இல்ல, ஆளாளுக்கு 20-30 பேரை போட்டு பயங்கரமா அமுக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பெரிய பிரளயமே நடந்துட்டு இருக்கும். வியாலா ஐயோன்னு பதறுவா. ஆனா உசோப்பு போக்கஸ் பண்ணு, எனக்கு அவ பெர்ஃபெக்ட்டா எங்க இருக்கான்னு தெரிஞ்சாவணும்னு கேட்பானா. அவளும் எங்க இருக்கா என்னன்னு சொல்ல நம்ம பைய கணிப்பான் எந்த கேப் வழியா அடிச்சா கரெக்டா இருக்கும்னு. சோ அப்ப அங்க ஒரு ஜன்னல் மேட்ச் ஆகுது. என்ன அவனுக்கு கூடவே தான் அவளும் சுத்திட்டு இருக்கா. வியோலா அங்க இருக்க ஜன்னல்ல எவ்வளவு கம்பி இருக்குது, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது, அதோட சைஸ் என்ன, ஹைட் என்ன, அப்படி இப்படின்னு ஒண்ணு விடாம அக்யூரேட்டா சொல்லுவா. அவ சொல்ற சைஸும் நம்ம உசோப்பு ரெடி பண்ணி வச்சிருக்க பாம்போட சைஸும் ஒரே லெவல்ல இருக்குது. அப்படின்னா அவன் பெர்ஃபெக்ட்டா அடிச்சா மட்டும்தான் அது உள்ள போகும். இல்ல கம்பியில பட்டு செவுத்துல பட்டு கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல வேற மெயினா கரெக்டான ஃபோர்ஸ்ல அடிக்கணுமே. இங்க இவனு ரெண்டு வரும் சாரிமா எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்புவானுங்களா. அந்த சுகரு தொட வருவா. ஆனா அதுக்குள்ள போயிருவானுங்க. உடனே நின்னு காட்டு கத்துவா, என்னை விட்டு போகாதீங்க, அப்படி போறீங்கன்னா போறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு போகன்னு சொல்லி அவளோட கிரேப்ஸ் கூட நீட்டுவாளா. உடனே லூஃபிக்கு செம ஹாப்பி. வியோலா பார்த்துட்டு சொல்லிடுவா எப்ப வேணாலும் அவங்க ரெண்டு பேத்தையும் அவன் நாக் அவுட் பண்ணலாம், சீக்கிரமா வேலையை முடியுன்னு. உசோப்பாங்க அப்படியே கஷ்டப்பட்டு எய்ம் வச்சுட்டு இருப்பான். எங்க மக்கள் கூட்டம் வேற அல மோதுது, அவனுங்க நம்ம மாலையில தாண்டி வருவானுன்னு பார்த்தா அவங்க வேலையே ஏறி விழுந்து ஒரு வழி பண்ணிட்டு இருப்பானுங்க. திருப்பிட்டு அடிக்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனா மக்கள் காயப்படக்கூடாதே. உசோப்பை பார்த்துட்டு இப்ப நான் மட்டும் விட்டேன்னா லூஃபி அதுக்கப்புறம் காப்பாத்தவே முடியாது, நம்ம இழந்துருவோம், அதனால விடாதடா விடாதன்னு அவனுக்குள்ளேயே அவன் தைரியம் சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் இங்க சுகரு இந்தாங்க இதை நீங்க சாப்பிடுறீங்களான்னு சொல்லி அந்த கிரேப்ஸ் எடுத்து காட்டின உடனே லூஃபிக்கு அப்படியே எச்சு ஊறுது. அவன் தான் கொலை பசியில இருக்கானே. லார்ந்துட்டு வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா லூஃபி கேட்கற மாதிரியே இல்ல. உனக்கேண்டா வலிக்குது, நான் சாப்பிடுவேன்ட்டு கிட்டக்க போவான். அந்த டைம் இங்க உசோப்பையும் வச்சுட்டு இதோட சுகர் காலின்னு பயங்கரமா லுக் விடுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.